கமகமான்னு மணக்குது. அம்மா என்ன சொல்லுமா, உன் கை சமையல்லாம் அற்புதமா, அற்புதம். போ. அப்படியா? கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லா பசங்களும் இப்படிதான் சொல்லுவீங்க. கல்யாணம் ஆகி பொண்டாட்டி வந்ததுக்கு அப்புறம் அம்மா இல்ல சும்மா. என்ன ஏன் அந்த லிஸ்ட்ல சேர்க்கிற? நான் யாரு? யோவாசன். நீ பெத்த பிள்ளை. பெத்த தாயை விட்டுட்டு பொண்டாட்டி முந்தானே பிடிக்கிறவன் நினைச்சா என்னையா? ஐயோ, இருட்டுல உன் கண்ணுக்கு தெரியாது, விடுமா. இருக்கலாம்பா. என்னாச்சுமா? கைய அறுத்துக்கிட்டியா? ஆமாமா, இப்பமா எவ்வளவு ரத்தம் வருது. எங்க? இங்க வா, டீச்சர் போணும். டீச்சர் போணும். வா. எனக்கு ஒண்ணும் இல்ல. சமாச்சாரம் எனக்கு தெரியாதா? சமந்தி, சமந்தி, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம்னு சொன்னிய, என்ன அது? அதுவா, அது என் மகளுக்கும் மகனுக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. அவங்களுக்கு ஏறலப்பா, உனக்கு தான் மப்பி ஏறுது. ஏய் ஊத்துடா, அறிவு கேட்டு ஊத்துது. கரிமகனே, நீயும் குடிமகனே. முடியலையே, என்னால முடியலையே. எங்க போற நீ? உனக்கு ஒரு பழமொழி இருக்கு தெரியுமா? ஆத்திரத்தை அடக்குனாலும் மூத்திரத்தை அடக்க முடியாதுப்பா, புரியுதா? நான் போய் பாத்ரூம் பிரச்சனையை முடிச்சுட்டு வந்து ஊற்றிட்டு வா. ஐயோ விடுங்க மாமா. அம்மாண்ணா அக்கறை, நான் கிளிக்கிறையா? அதெல்லாம் அம்மா முன்னாடி நடிச்சேன். நீ கோச்சிக்காத கண்ணா, நீ என் சொல்ல இல்ல. அதெல்லாம் பாஸ்போர்ட் விசா கிடைச்சதுக்கு அப்புறம் தான். பாஸ்போர்ட் எப்போ கிடைச்சாச்சு, விசாவும் கிடைச்ச மாதிரி தான். நீ வா. நாளை முதல் குடிக்க மாட்டேன். இந்த நேரத்துல பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு எங்கம்மா போற? குட்டி போட்ட பூனை மாதிரி குறுக்கு நெடுக்க நடந்துட்டு இருக்க. எங்கம்மா போற? பார்த்தா தெரியலையா? புழங்கின பாத்திரத்தை எல்லாம் புழக்கடைக்கு எடுத்துட்டு போறேன் கழுவுறதுக்கு. ஏமா கழுவணும்? இந்த வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அவ்வளவு பெரியவங்க ஆயிட்டாங்களா? அண்ணன் தங்கச்சி உறவெல்லாம் வேற. நீ இந்த வீட்டுல ராணி மாதிரி இருக்க வேண்டியவ. அண்ணன் நான் கழுவுறேன் கொடுமா. ஐயோ, உனக்கு எதுக்குன்னா இதெல்லாம்? இது வரைக்கும் நம்ம வீட்டுல எந்த ஆம்பளையாவது பாத்திரம் தேய்க்கிறத பாத்திருக்கியா? ஐயா வழி விடு, நான் போறேன். ஆம்பளைங்க எல்லாம் பாத்திரம் கழுவ கூடாதுன்னு யாருமா சொன்னது? நல்ல மகாராஜா சமைக்கலையா பாத்திரம் கழுவலையா? தர்மராஜா சமைக்கலையா பாத்திரம் கழுவலையா? அவ்வளவு பெரிய ராஜாக்களே பாத்திரம் கழுவிருக்காங்க. நான் மாத்திரமா குடும்ப கழுவி தரேன். இதே வேலையா போச்சு. சம்பந்திங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து குடிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் நீங்க என்ன பேசுறீங்கன்னு உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது, என்ன பண்றீங்கன்னு உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ ஓல்டன் ஓல்டன் ஓல்டன், உனக்கு தெரியாதுமா, கதையே வேற. இது அத்தை அவர்கள் பாத்திரம் கழுவுறதுக்கு புழ கடைக்கு வராங்க. தல்லாங்கு தடிக்கினத்தோம், தல்லாங்கு தடிக்கினத்தோம், தல்லாங்கு தடிக்கினத்தோம். இப்ப போமா. இது ஒண்ணுதான் குறைச்சல போச்சு. ஐயோ கடவுளே, நீதான் பாக்க. அப்பா என்ன பண்ணிட்டு இருந்தேங்கண்ணா? அது நான் டிஞ்சர் போட்டுட்டு இருந்தேன். பரவாயில்ல மகனே, டிஞ்சர் நல்லாவே போட்டுருக்கிற. ஐயோ ஏமா பாத்திரம் கழுவுனது போற, கொஞ்சம் எப்படி வாமா. இந்தாங்க. தாத்தா டிஃபன் சாப்பிட்டியா கண்ணா? நான் அப்பவே சாப்பிட்டேன் தாத்தா. சாந்தா,
நான் உங்க அண்ணனை பார்த்தேம்மா. அப்படியா? சூர்யா கௌரி நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு நல்ல நாளா பார்க்கணுமா. அப்போ அண்ணனுக்கே கௌரி கட்டி வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இதுவே லேட்டுமா. உங்க அண்ணன் மட்டும் சம்மதிச்சிருந்தாருன்னா கௌரிய கல்யாணம் பண்ணி வச்சு கையில தூக்கி கொஞ்சறதுக்கு இந்நேரம் 2 பேரம்பேத்தியே கொடுத்துருப்பாங்களே. இருக்கலாம். ஆனா அவருக்கு என்ன? மாமாவுக்கு தேவையான பணம் இருக்கு, ஆஸ்தி இருக்கு, இருக்கிறது ஒரே மக. கௌரிய யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிட்டு போவாங்க. அவளுக்கு பதிலா அண்ணனுக்கு ஸ்னேகாவை கல்யாணம் பண்ணி வச்சா? ஏய் புத்தி கிட்டி இருக்கா உனக்கு? அவனுக்கா எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கா தெரியுமா அந்த பொண்ணு? விடு அந்த பேச்ச. நீ ஏன் இப்படி பேசுறன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன இருந்தாலும் உன் அண்ணன் பொண்ணாச்சே, விட்டு கொடுத்துருவியா நீ? பேச்சுக்கு பேச்சு அண்ணன் பொண்ணுன்னு ஏண்டி சொல்ற? நீயும் நான் பெத்த பொண்ணுதாங்கிறத மறந்துடாத. ஆமாமா, நான் என்னவோ நீ பெத்த பொண்ணுதான். ஆனா அண்ணனை நீ பெத்தது எங்க அப்பாக்கு இல்லையே, வேற யாருக்கோ தானே. என்னடி சொன்ன? உன்னை ஏய், கொன்னுட்டு தாண்டி மறிவேல. விடு சூர்யா. தங்கச்சி விடு. உன் தங்கச்சி இல்லடா, ராட்சசிடா, ராட்சசி. பிறந்த வீட்டுக்கு தீய வச்சு குருவி கூடு மாதிரி இருக்கிற குடும்பத்தை சின்ன பின்னமாக்குறதுக்குன்னே இந்த பாவி வயித்துல வந்து பிறந்திருக்காடா. 9 வயசுலயே குடும்ப பாரத்தை எல்லாம் இந்த தலைமையில சுமந்துக்கிட்டு இந்த குடும்பத்தை கரை சேர்த்தது உங்க அப்பா இல்லடி, இந்த அண்ணன். இவ்வளவு நாள் நீ கட்டிக்கிட்ட துணி, கட்டிக்கிட்ட புருஷன், கொட்டிக்கிட்ட சாப்பாடு எல்லாம் உங்க அண்ணன் போட்டு பிச்சடி பிச்சை. அவனை போய் நல்லா வைக்க மாட்டடி. நீ என் மகளே இல்ல, போயிடு. அப்போ அவதான் தெரியாம ஏதோ சொல்லிட்டான்னா நீங்களும் அப்படி பேசுறது? அவ என்ன சொன்னாலும் சரி, அவ ஏன் தங்கச்சிப்பா. நாங்க சின்ன பிள்ளைங்களா இருந்தப்போ எவ்வளவு சண்டை போட்டுக்குவோம், அடிச்சுக்குவோம். இதுவும் அது மாதிரி தான்ப்பா. உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும்டா கண்ணா. மனுஷனுக்கு கஷ்டம் வந்தா பொறுமையா யோசிக்கணும், தைரியமா அதை எதிர்கொள்ளணும். இப்போ உனக்கு என்ன, ஸ்னேகாவுக்கு கல்யாணம் ஆகும், அவ்வளவுதானே? நான் இப்ப கல்யாணம் பண்ணிக்கிறேனோ இல்லையோ, ஆனா அவளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நிச்சயமா கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஏய், யோசிச்சு பாரு, எனக்கு இன்னொரு தங்கச்சி இருந்திருந்தா நான் கல்யாணம் பண்ணி வச்சிருக்க மாட்டேனா? ஏய் பாத்தியாடி, நான் முதல்ல சொல்லல உங்க அண்ணன் கடவுள் மாதிரி, கஷ்டம்னா கண்டிப்பா உதவி பண்ணுவார்னு. நீ தான் கேட்காம வாய்க்கு வந்தபடி எதோ பேசிட்ட. போது வாய மூடுங்க. நீங்க மட்டும் ஒழுங்கா இருந்திருந்தா நான் ஏன் இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டு வாங்கி கட்டிக்க போறேன்? அண்ணி, ஏன் கல்யாணத்துக்காக நீங்க ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க? மாமா, நீங்க என்ன கல்யாணம் பண்ணிக்கலங்கிறதுக்காக நான் வருத்தப்படவே இல்லை. ஏன்னா எனக்கு தெரியும், பாவம் கௌரி உங்களுக்காகவே காத்திருக்கா. தயவு செஞ்சு அவளையே கல்யாணம் பண்ணிக்கோங்க. நல்லா இருக்கா? என் கண்ணே பட்டுடும் போல இருக்கையா. என்ன மாதிரி சாதாரண ஆளுங்களுக்கு இது பெரிய விஷயம் ஐயா. நிச்சயதார்த்தத்தையே இவ்வளவு தடப்படலாம் பண்றீங்களே, கல்யாணத்தை எப்படி பண்ணுவீங்க? கண்ணா, இந்த நிச்சயதார்த்த விருந்தெல்லாம் பெருசு இல்ல கண்ணா. கல்யாண விருந்தை எப்படி கொடுக்க போறேன்னு பாரு. 4 நாள் கல்யாணம் கண்ணா, 4 நாள் கல்யாணம். ஊரை வளைச்சு பந்தல் போட்டு ஸ்பீக்கர் கட்டி சும்மா ராஜா வீட்டு கல்யாணம் மாதிரி கலக்கி காட்டுறேன் பாரு.
அது வரைக்கும் வயித்தை சாப்பிடாம காலியா வச்சுக்கண்ணா சரிதானே? சாப்பிடு, என்ன? சாப்பிடு.